அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, மூக்கு பகுதியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதில் தனித்தனியாக நம்ம பார்த்து கொண்டு வருவதிலே இன்றைக்கி நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன் அதை பற்றி பார்க்க போகிறோம். மூக்கு அடைப்பு, அதாவது நாம் ரெகுலராக நாம் விடலை, அது இறைவனாக நடத்துகிறான். மூச்சு காற்றை உள்வாங்கி வெளியே விட்டுக்கிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? இப்படி உள்வாங்கி வெளியே விடக்கூடிய மூச்சானது உள்வாங்கவும் முடியாமல் வெளியே விடவும் முடியாமல் அந்த மூக்கு துவாரங்கள் அடைத்து கொள்ளக்கூடிய நிலைக்கு பேர் தான் நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன்னு பேர். சரிங்களா? இது எதனாலெல்லாம் ஏற்படும், காரணங்கள் என்னென்ன? அதாவது மூக்கை ரெண்டாக பிரிக்குது இல்லைங்களா, ரெண்டு பக்கம் ஓட்டை இருக்குது. அந்த நடுவில் இருக்கக்கூடிய செப்டம் அது டீவியேஷன் ஆகி, அதாவது இடமாற்றம் அடைந்து அடைக்கும் ஒன்று. அடுத்து மூக்கில் கட்டி வரலாம். அடுத்து பாலிப்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டி ஏற்படலாம். அந்த டர்பினேட்ஸ், இந்த மூக்கு பகுதியில் இருக்கக்கூடிய டர்பினேட்ஸ் வீக்கம் அடையலாம். அது என்ன பண்ணும், மூக்கை அடைச்சிக்கும். அடுத்து நீண்ட காலம் இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ் பிரச்சனை, அலர்ஜி, சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய மாசுக்கள், தூசு, கெமிக்கல்ஸு, புகை, இது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஃப்ரீக்வெண்ட் கோல்டு அட்டாக், இது எல்லாமே இந்த மூக்கு அடைபடுவதற்கான காரணங்களாக அமையுது. ஸோ இப்போ இந்த மூக்கு அடைபடுவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? ஒன்று, மூச்சு விடுறதில் சிரமம் இருக்கும். ரெண்டாவது, வாய் வழியாக தான் மூச்சு விடுற மாதிரி இருக்கும். மூணாவது, குரட்டை அதிகமாக இருக்கும். நாலாவது, பகலில் நல்ல தூக்கம் வரும். ஐந்தாவது, உடம்பு சோர்ந்து போயிடும், தளர்வடைஞ்சு போயிடும், ஒரு சுறுசுறுப்பு தன்மை இருக்காது. இந்த சோர்வு அடைவதனால நீங்கள் டிரைவிங்கில் இருந்தீங்கன்னா விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மன அழுத்தம், டென்ஷன், எந்த ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ள முடியாத நிலை. இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு இந்த நேசல் அப்ஸ்ட்ரக்ஷன், மூக்கு அடைப்பு பிரச்சனை காரணமாக அமைகிறது. அதனால் நண்பர்களே, இந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலும் வெளிவரணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சிறந்த வைத்திய சிகிச்சை முறை ஆப்ரேஷன் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு மாதம் அல்லது தொடர்ந்து ஒரு 2 மாதங்கள் இதற்கான மருந்துகளை ஹோமியோபதி சிகிச்சையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல பரிபூர்ணமான குணம் கிடைக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை, எந்த காரணத்தினாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குதுங்கிறத பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அவரிடம் சொல்லுங்கள். இல்லைன்னா எங்களோடு 9176380403 இந்த எண்ணிலை தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். உங்களுக்கு வீடு தேடி மருந்துகளை கூரியரில் அனுப்பிச்சி தரோம். சரிங்களா? நல்லது. அனைவரும் இந்த மூக்கடைப்பு பிரச்சனையிலிருந்து, குரட்டை பிரச்சனையிலிருந்து வெளிவந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்வதற்கு இறைவனை பிரார்த்தித்து, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.